السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فيقول الله سبحانه وتعالى في كلامه العزيز: بسم الله الرحمن الرحيم، وإنك لعلى خلق عظيم. صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من خاف أدلج، ومن أدلج بلغ المنزل، ألا إن سلعة الله غالية، ألا إن سلعة الله الجنة. رواه الترمذي. وقال إمامنا بوصيري رحمه الله في قصيدته: نبينا الآمير ناهي فلا أحد أبر في قولي لا منه ولا نعمي. وقال في مكان آخر: محمد سيد الكونين والثقلين والفريقين من عرب ومن عجم. وقال في مكان آخر: هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم. وقال في مكان آخر: إن لم يكن في معادي آخذا بيدي فضلا وإلا فقل يا زلة القدم. அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா ஒரு சிறந்த ஒரு நேரத்தில், சிறப்பான ஒரு இடத்தில், சிறந்த சில விடயங்களை கேட்பதற்கும் பேசுவதற்கும் ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதம், சங்கை மிகு ஒரு மாதம், வசந்தமான ஒரு மாதம். இம்மாதத்தின் பெயரே ரபீஉல் அவ்வல், முதல் வசந்தம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நல்ல ஒரு மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எதன் மூலம் இந்த மாதத்திற்கு சிறப்பு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்பு. இன்னும் சில உலமாக்களுடைய கருத்துப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொண்ட அந்த நிகழ்வு கூட இந்த மாதத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே இந்த மாதம் அதன் மூலமாக சிறப்பு பெற்றதாக விளங்குகின்றது. நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை முன்னிட்டு இன்று முழு உலகமும் சந்தோஷப்படுகின்றார்கள். நாமும் அதிலே சந்தோஷப்படுகின்றோம். மகிழ்ச்சிகரமான ஒரு தருணம், சந்தோஷமான ஒரு நிகழ்வு. பெரியவர்கள் சிறார்கள் என்று இல்லாமல், ஆண்கள் பெண்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல், நிற வித்தியாசங்கள் இல்லாமல், பல கலாச்சாரங்களுடன் இருக்கக்கூடிய நாங்கள், பல மொழிகளை பேசுகின்ற நாங்கள், பல பழக்க வழக்கங்கள் எங்களிடம் இருந்தாலும் கூட நாம் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை வைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பிறந்தார்கள், எங்கு பிறந்தார்கள் என்பதனை சாதாரண ஒரு சிறிய பிள்ளை கூட அதனை விளங்கி வைத்திருக்கின்ற அளவிற்கு அதனுடைய மகத்துவம் நிறைந்திருக்கின்றது. அவருடைய பிறப்பின் மூலமாக இந்த உலகத்திற்கு நிகழ்ந்த அற்புதங்கள், நிகழ்வுகளை பற்றி நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். குஃபுர் அது ஓரமாகி போய்விட்டது. இந்த உலகத்தை விட்டும் எத்தனையோ விதமான
குஃபுருடைய விஷயங்கள் இல்லாமல் போவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு ஒரு காரணமாக இருந்திருக்கின்றது. வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உங்களை இந்த உலகத்திற்கு நாம் ஒரு அற்புதமான ரஹ்மத்தாக நாம் அனுப்பி வைத்தோம். ஒரு நிஅமத், ஆக பெரிய ஒரு அருளாக கிடைத்தவர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில பிள்ளைகளை பற்றி பெற்றோர் யோசிக்கின்றார்கள், இந்த குழந்தை எங்களுக்கு கிடைத்ததோடு ஆக பெரிய ஒரு அருள், ஆக பெரிய பாக்கியம், இவனின் மூலமாக எங்களுக்கு எத்தனை நல்ல பெயர் கிடைக்கின்றது, இந்த குழந்தை செய்கின்ற வேலைகளினால் எங்களுக்கு எத்தனை நல்ல பெயர் கிடைக்கின்றது, அந்த குழந்தை சாதிக்கின்ற சாதிப்பினால் அந்த பெற்றோர் சந்தோஷப்படுகின்றார்கள், அந்த குடும்பம் சந்தோஷப்படுகின்றது, அந்த ஊர் மக்கள் சந்தோஷம் அடைகின்றார்கள், பெருமை அடைகின்றார்கள். இதே போன்று இன்று களிமா சொன்ன ஒவ்வொரு முஸ்லிம்களும், களிமா சொன்ன ஒவ்வொரு முஃமின்களும் இன்று சந்தோஷப்படுகின்றோம். இந்த உம்மத்தில் உள்ள ஒருவராக, முஹம்மது நபியுடைய உம்மத்தில் ஒருவராக நாங்கள் பிறந்து விட்டோமே, அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைத்து விட்டது, அந்த நபியுடைய உம்மத்தில் உள்ள ஒரு மனிதனாக நான் பிறந்தது சாதாரணமாக இதற்கு முன்னால் இருந்த பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் உள்ள நபிமார்களுடைய அளவிற்கு அந்தஸ்து இருக்கின்றது. சாதாரண இந்த உம்மத்தில் இருக்கின்ற முஃமின்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பு இருக்கின்றது என்றால், அந்த நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதிப்பு எவ்வளவு சிறந்தவர், எவ்வளவு மகத்தானவர் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஈருலகத்தின் தலைவர் என்று சொல்கின்றோம். சய்யிதுல் கௌனைனி வஸ்ஸகலைன், மனிதர்கள் ஜின்களுக்கு தலைவர்கள், இந்த உலக வாழ்வும் மறுமையுடைய வாழ்வுக்கு தலைவர்கள் என்றெல்லாம் சொல்கின்றோம். அவரிடம் இருந்த இல்மு எப்படியானது என்றால், எல்லா நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவருடைய இல்மோடு வைத்து பார்க்கும் போது, அறிவு ஞானத்துடன் வைத்து பார்க்கும் போது நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடலை போன்று என்று இமாம் பூசீரி ரஹ்மஹுல்லாஹ் கர்ஃபம் மினல் பஹ்ரி அவ் ரஷ்கம் மினத் தியமி என்று பாடி இருக்கின்றார். இது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களும் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். எதிலே படிப்பினை? அவர் வாழ்ந்த வாழ்க்கை மாத்திரமல்ல, அவர் பேசிய பேச்சு ஒரு படிப்பினை, அவர் பார்த்த பார்வை ஒரு படிப்பினை, அவருடைய தூக்கம் ஒரு படிப்பினை, அவருடைய சிந்தனை ஒரு படிப்பினை. அவர் எந்த அளவுக்கு என்றால், அவர் எச்சில் துப்பியது கூட இந்த உம்மத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உரிய படிப்பினையாக இருந்தது. சாதாரண ஒரு மனிதனாக வாழவில்லை, எதிரிகளை கூட நண்பனாக பார்த்தார்கள். இன்று நாங்கள் என்ன செய்கின்றோம்? நண்பர்களை கூட எதிரியாக பார்க்கின்ற காலமாக மாறிவிட்டது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சு, அவருடைய சிரிப்பு, அவருடைய சிந்தனை, அவருடைய பழக்க வழக்கங்கள், அவர் மற்றவர்களுடன் நடந்த முறைகள், அவருடைய எல்லா விடயங்களும் மற்றவர்களினால் கவரப்படுகின்ற அளவிற்கு ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்தார்கள். கேட்கின்ற யாரும் அவரை பற்றி குறை சொன்னது கிடையாது, வாழ்க்கையில் பொய் என்பதை சொன்னதே கிடையாது, வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றியது கிடையாது, வாழ்க்கையில் யாருக்கும் கடன் கொடுத்துவிட்டு அதை எடுத்துவிட்டு மாறுபாடு செய்வது கிடையாது. எந்த அளவிற்கென்றால் மிகவும் பணிவுள்ள ஒரு மனிதனாக வாழ்ந்திருக்கின்றார். பணிவான ஒரு மனிதன். அடிமைகளுடன் இருந்து சாப்பிடுவார்கள், எத்தீம்களுடன் இருந்து சாப்பிடுவார்கள். அதே போல மக்களே கணக்கெடுக்காத அளவிற்கு உள்ள சாதாரண மக்களுடன் ஒரு எஜமானுடன் நடந்து கொள்வதை போல அழகான முறையில் நடந்து கொண்டார்கள். அவருடைய வார்த்தையை கேட்டு இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் ஏராளமானவர்கள், அவருடைய நடத்தையை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஏராளமானவர்கள், அவருடைய குணத்தை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஏராளமானவர்கள். நாம் இன்று சிந்தித்து பார்க்க வேண்டும், எங்கள் வாழ்க்கையில் அந்த நபியுல்லாஹ்வுடைய எந்த விடயங்கள் முழுமையாக இருக்கின்றது? அவருடைய சிரிப்பை போன்று நாங்கள் சிரிக்கின்றோமா?
அந்த புன்குருவலே மற்றவர்களுக்கு ஹிதாயத்தாக அமைந்தது. இன்று நாங்கள் என்ன செய்கின்றோம்? எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நபர்களை சந்திக்கின்றோம். அவர்களை முகமலர்ந்து சிரிக்கின்ற, சலாம் சொல்கின்ற பழக்கங்கள் கூட இன்று எங்களிடமிருந்து தூரமாகி கொண்டிருக்கின்றது என்றால் நாம் எங்களை பற்றி சிந்திக்க வேண்டும். நாம் இந்த நபியுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் இருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் எது? எங்களுக்கு படிப்பினையாக கிடைத்தது எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற அவருடைய வாழ்க்கை, இதனை நாங்கள் முழுமையாக எங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் எங்களுக்குரிய படிப்பினை. கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், இன்னொரு சமூக விடயங்களாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், எல்லா அம்சங்களிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூர்த்தியான ஒரு மனிதனாக வாழ்ந்து காட்டினார்கள். சிறு பிராயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த சிறார்களிலேயே மிகவும் தலை சிறந்த, போற்றப்படுகின்ற, பெற்றோருக்கு வழிபடுகின்ற, குடும்பத்துக்கு அடக்கமான ஒரு நல்ல குழந்தையாக வாழ்ந்து காட்டினார். அவருடைய வாலிப வயதை எடுத்துக் கொண்டோம் என்றால் மிக நேர்மையான ஒரு வாலிபனாக இருந்திருக்கின்றார். மற்றவர்களினால் கவரப்படுகின்ற அளவிற்கு, எந்த அளவிற்கு என்றால் அவருடைய திருமணத்தை பார்த்தால் கூட வாலிப வயதில் அவர் செய்த அவருடைய நேர்மையான வியாபாரம், அந்த நேர்மையான வியாபாரத்தின் கவர்ச்சியினால் சய்யிதத்துனா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே அந்த நபியை திருமணம் முடித்துக் கொண்டார்கள் என்றால் அந்த வாலிப வயதில் செய்த அவருடைய வியாபாரம் எவ்வளவு நேர்மையாக இருந்திருக்கின்றது. இன்று எங்களுடைய வியாபாரங்களை பார்த்தால், எங்களுடைய வியாபாரத்தை பார்த்துட்டு மார்க்கத்தை விட்டு ஓடுறவங்க இருக்கிறான். எங்கட வியாபாரத்துல உள்ள ஏமாற்றம், எங்கள் வியாபாரத்தில் உள்ள பொய், எங்கள் வியாபாரத்தில் உள்ள சதிமோசம், அநியாயங்களை பார்த்து வெறுண்டோடுகின்றவர்களை பார்க்கலாமே ஒழிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிப வயதில் செய்த வியாபாரம் அது எத்தனையோ பேருக்கு ஹிதாயத்தாக அமைந்தது. ஒரு பெரும் ஒரு படையுடைய அழகான ஒரு தளபதியாக வாழ்ந்து காட்டினார்கள். எத்தனையோ மனைவிமாருக்கு உள்ள தலை சிறந்த கணவனாக வாழ்ந்து காட்டினார்கள். உலகமே போற்றுகின்ற அளவுக்கு உள்ள ஒரு பெரிய ஒரு சமுதாயத்தின் ஒரு வழிகாட்டியாக உலகத்தில் வாழ்ந்து விட்டு சென்றார்கள். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் இதில் எதுவுமே இல்லையே என்ற அளவுக்கு குறைந்து போயிருக்கின்றது. எனவே நாம் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினால் நான் என்னுடைய வாழ்க்கைக்கு எதனை எடுத்துக்கொண்டேன் என்பதை ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். என்னுடைய செயலில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றதா? என்னுடைய இபாதத்துக்களிலே முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றதா? என்னுடைய குணங்களிலே மாற்றம் இருக்கின்றதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை சொல்லி இருக்கின்றார்கள், நான் அதே முறையில் வாழுகின்றேனா அல்லது மாற்றமான வாழ்க்கை வாழுகின்றேனா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தை எந்த முறையில் கழித்தார்கள்? எங்களுடைய இரவு நேரங்கள் எப்படி கழிந்து கொண்டிருக்கின்றன? இவைகளை பற்றி சிந்திக்க வேண்டும். அவருடைய ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹ் விரும்புகின்ற முறையில், அல்லாஹ் சந்தோஷப்படுகின்ற விதத்தில், அல்லாஹ் பொருந்திக் கொள்கின்ற முறையில் ஒவ்வொரு மூச்சும் இந்த துனியாவில் இருந்து பிரிந்திருக்கின்றது. ஆனால் எங்களுடைய ஒவ்வொரு நடத்தைகளும், எங்களுடைய ஒவ்வொரு பேச்சுக்களும், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய இதயத்தில் ஏற்படுகின்ற ஊசலாட்டங்கள் எல்லாம் அல்லாஹ் வெறுக்கின்ற முறையில், அல்லாஹ் கோபப்படுகின்ற முறையில், அல்லாஹ் விரும்பாத முறையில், அல்லாஹ் பொருந்தி கொள்ளாத முறையில் இருக்கின்றது என்றால் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து மிக தூரமாகிக் கொண்டிருக்கின்றோம் என்பது அர்த்தம். நீண்ட நேரங்கள் பேசுவது அல்ல, ஆனாலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் எங்கள் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சாப்பிடுகின்ற உணவாக இருக்கட்டும், உடுத்துகின்ற ஆடைகளாக இருக்கட்டும், தூங்குகின்ற இடமாக இருக்கட்டும், பூசுகின்ற எண்ணெயாக இருக்கட்டும், சய்யிதுனா திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வாழ்க்கை வரலாறு சம்பந்தமாக, அவருடைய நேரடி வர்ணனைகளை சம்பந்தமாக ஒரு கிதாபையே எழுதி வைத்திருக்கின்றார். ஷமாயிலு நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு கிதாபை எழுதி அதிலே நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை வயது வாழ்ந்தார்கள், அவருடைய தலையிலே இருந்த
முடிகள் எத்தனை முடிகள் நரைத்திருந்தன, அவர் தலைக்கு எப்படியான எண்ணெய் துவைத்தார்கள், எந்த நேரத்தில் எண்ணெய் தடவுவார்கள், அவர் கண்ணுக்கு எப்படி சுருமா போடுவார்கள், அவருடைய குளிப்புடைய முறைகள் எப்படி இருந்தது, அவருடைய சிரிப்புடைய விதங்கள் எப்படி இருந்தன, அவருடைய அழுகை எப்படி இருந்தது. ஃபீ லிஹ்கி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபீ புகாஇ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபீ முஸாஹி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி பரிகாசம் செய்வார்கள், எப்படி சிரிப்பார்கள், எப்படி சாப்பிடுவார்கள், எப்படி நீர் அருந்துவார்கள், எப்படி தூங்குவார்கள், எப்படி ஆடை அணிவார்கள், எப்படி காலணி அணிவார்கள், எப்படி மோதிரம் அணிந்தார்கள், எந்த விரலில் அணிந்தார்கள், எந்த கையில் அணிந்தார்கள், வலது கையில் அணிய முடியுமா, இடது கையில் அணிய முடியுமா? இன்று நாங்கள் எல்லாம் மோதிரங்களை கையுடைய பெரு விரலில் அணிந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு மார்க்கத்தில் இடம் இருக்கின்றதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோதிரம் அணிந்த முறை என்ன, இவைகளை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆடைகளில் அவர் எப்படியான ஆடைகளை அணிந்திருக்கின்றார்கள், எப்படியான வேட்டிகளை அணிந்திருக்கின்றார்கள், எப்படியான செருப்புகளை அணிந்திருக்கின்றார்கள், எப்படியான வாகனங்களில் அவர் அதாவது பிரயாணம் செய்திருக்கின்றார். குதிரையில் பிரயாணம் செய்தாரா, கழுதைகளில் பிரயாணம் செய்திருக்கின்றாரா, நேரடியாக நடந்து போகும்போது எப்படி நடப்பார்கள், எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த ஸ்டைல கூட சஹாபாக்கள் கண்டு அப்படியே கிதாபுகளில் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அவருடைய பார்வை எப்போதும் ஜுல்லு நலுரிஹி இலல் அருள், அதிகமான நேரம் அவருடைய பார்வை பூமியை நோக்கி இருக்கும். வஹி வருகின்ற நேரங்களாக இருந்தால் மாத்திரம் வானத்தை பார்ப்பார்களே ஒழிய மற்ற எல்லா நேரங்களிலும் அவர்களுடைய பார்வை தாழ்ந்ததாக இருக்கும் என்பதாக சஹாபாக்கள் அறிவித்த ஹதீசுகள் ஏராளமான ரிவாயத்துக்களினூடாக எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இதே போல இமாம் பூசிரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன ஒரு கவிதை ஞாபகத்திற்கு வருகின்றது. இல்லம் யகுன் ஃபீ மஆதி ஆகிதம் பியதி ஃபதுலம் வ இல்லா ஃபகுல் யா ஸல்லத்தல் கதமி. நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, கியாமத்துடைய நாளில், அந்த மறுமையுடைய நாளில், அமளி துமளிகள் நிறைந்த நாளில், யாருடைய உதவியும் இல்லாத நாளில், தாய் தந்தையர்களுடைய, கட்டிய மனைவியுடைய, பெற்ற குழந்தைகளுடைய, என்னுடன் சேர்ந்து பிறந்த குழந்தைகளுடைய, சகோதரர்களுடைய யாருடைய உதவியும் இல்லாத நாளில் உங்களுடைய அந்த சிபாரிசு மட்டும் இல்லாமல் இருந்தால், உங்களுடைய உதவி மட்டும் இல்லாமல் இருந்தால், உங்களுடைய ஷஃபாஅத் எனக்கு கிடைக்காமல் இருந்தால், நான் என்னையே பார்த்து சொல்லிக் கொள்வேன், வழி தவறியவனே, கால் சருகியவனே, தோல்வியை சந்தித்தவனே என்று என்னை நானே பார்த்து சொல்லிக் கொள்வேன் என்பதாக இமாமுனா பூசீரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கவிதை ஒன்றை படித்து வைத்திருக்கின்றார்கள். என்றால் இதனுடைய உள்ளடக்கம் என்ன தெரியுமா? அல்லாமா பாஜூரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இதற்கு அழகான விளக்கங்களை எழுதி வைத்திருக்கின்றார்கள். உலகத்தில் யார் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு செல்கின்றாரோ, அவர் எதனை காட்டி தந்தாரோ, அவர் எதனை சொல்லி தந்தாரோ, அவர் எந்த முறையில் வாழும்படி எங்களுக்கு நசீஹத்து செய்துவிட்டு சென்றாரோ, அந்த முறையில் வாழ்ந்த அனைவருக்கும் அந்த நாளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பொருத்தம் கிடைக்கும். அவருடைய சன்னிதானத்தில் அவர் நல்ல சந்தோஷமான ஒரு மனிதனாக இருப்பார். நபிமார்கள், சித்தியீன்கள், சுஹதாக்கள் என்ற நல்ல பட்டியலில் இந்த மனிதனும் எழுப்பப்படுவார். இதனைத்தான் இமாம் பூசீரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கியாமத்துடைய நாளிலே நபியுல்லாஹ்வுடைய அந்த சந்திப்பை பற்றி பேசி இருக்கின்றார் என்ற அழகான செய்திகளை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார். நேரம் மிகவும் குறைவாக இருப்பதனால் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இன்று நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கை, இன்று நாங்கள் செய்கின்ற வியாபாரம், இன்று எங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எங்களுடைய இந்த தீனுடைய பக்குவம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்ததுடன் ஒப்பீடு செய்து பார்க்கும் போது 100க்கு 100 வித்தியாசமாக இருக்கின்றது. அவர் எழும்பிய நேரங்கள் இரவு நேரத்தில் இரவை இரண்டாக பிரித்துக் கொள்வார்கள். கடைசி இரவில் எழும்புவார்கள். 2ஐ 3ஆக பிரித்துக் கொள்வார்கள். கடைசி 2 பகுதிகளில் அவர் எழுந்து நின்று தொழுவார்கள்.
இன்று எங்கள் பிரச்சனைகளை இறைவனுடன் சொல்வதற்கு, அல்லாஹ்விடம் முறையிடுவதற்கு, துஆ கேட்பதற்கு நேரம் இல்லாமல் இருக்கின்றது. வியாபாரத்தை பார்த்தால் கூட கொடுக்கல் வாங்கலில் எத்தனையோ தில்லு முள்ளுகளை செய்து கொண்டு பொய்யும் களவும் ஏமாற்றமும் இப்படியான வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் கூட ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கின்றேன். ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றார், உலமாக்கள் எழுதிய கிதாபுகளிலே முழு உலகமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு நடுங்கியது. எத்தனையோ நாடுகள் கடிதங்களை எழுதிய அந்த கடிதங்களை பார்த்துவிட்டு என்ன செய்தார்கள்? அவர்கள் இஸ்லாத்திற்குள்ளே வந்தார்கள். இன்னும் சிலர் நாங்கள் உங்களுக்கு உடன்படுகின்றோம், நாங்கள் காபிர்களாகவே இருந்து கொண்டு வரி செலுத்துவோம் என்று உடன்பட்டு திம்மி காபிர்களாக வாழ்ந்து வந்தார்கள். முழு உலகமும் நடுங்கி போனது. ஒரு இடத்தில் எழுதி வைத்திருக்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டால் சிலருக்கு முதல் தடவை காணும் போது ஒரு நடுக்கம் ஏற்படும், ஒரு திடுக்கம் ஏற்படும். அவ்வளவு ஒரு திடகாத்திரமான தோற்றம், அழகான தோற்றம். இதனை பார்த்துவிட்டு ஒரு சஹாபி, ஒரு மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகின்றார். நடுங்கி போய் விடுகின்றார், திடுக்கிட்டு போய் விடுகின்றார். அவரை பார்த்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதான் முழு உலகமுமே நடுங்குகின்ற ஒரு மனிதன் யாரை பார்த்து நடுகின்றதோ அவர் சொல்கின்ற வார்த்தையை பாருங்கள், ஹவ்வின் அலைக்க, நீங்கள் அமைதியாக இருந்து கொள்ளுங்கள். நான் சாதாரண ஒரு அதாவது காய்ந்த இறைச்சிகளை சாப்பிடுகின்ற ஒரு பெண்ணுக்கு பிறந்த ஒரு மகன்தான் நான். அவர் அந்த இடத்திலே தன்னுடைய பணிவை வெளிப்படுத்தி காட்டுகின்றார். அனபுனும்ராத்தின் தஅகுலுல் கதீத், காய்ந்த இறைச்சியை சாப்பிடுகின்ற சாதாரண ஒரு பெண்ணுக்கு பிறந்த மகன்தான் நான். என்னை கண்டு நீங்கள் அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள் என்று தன்னை மிகவும் பணிவாக காட்டிக் கொண்டார். ஆனால் அவ்வளவுக்கும் சய்யிதுல் கௌனைனி வஸ்ஸகலைன், இந்த ஈர் உலகத்திற்கும் வெற்றியாளர், மனித ஜின்களுக்கு தலைவர் என்று சொல்கின்றவருடைய பேச்சை பாருங்கள். ஆனால் இன்று எங்களை எடுத்துக்கொண்டால் கட்டிய மனைவி கூட நாங்கள் சொல்கின்ற வார்த்தையை கேட்கின்ற அளவுக்கு இல்லை. பெற்ற குழந்தைகள் கூட அந்த தந்தையுடைய வார்த்தையை மதிக்கின்ற அளவில் இல்லை. இதற்குரிய முதல் காரணம் என்ன தெரியுமா? எங்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழுமையான வாழ்க்கை இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய சுன்னாக்களை 100க்கு 100 பின்பற்றி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை 100க்கு 100 எடுத்து நடக்கக்கூடிய நல்லடியார்களாக நாங்கள் உலகத்தில் வாழ்ந்தால் இந்த உலகம் எங்கள் காலடிகளில் வந்து சிக்கும். ரோம் பாரசீகத்தை அல்லாஹ் சஹாபாக்களுடைய காலடியில் கொண்டு வந்து கொட்டினான். முழு உலகமும் சஹாபாக்களை பார்த்து நடுங்கி போனது. இன்றைய அமெரிக்கா, இன்றைய ரஷ்யா போன்ற நாடுகளில் 2 நாடுகள் தான் ரோமர்களும் பாரசீகர்களும். அரேபியர்களை யாரும் கணக்கெடுக்கவில்லை. மிகவும் தாழ்ந்த, மிகவும் சாதாரண, மிகவும் சிறிய ஒரு சமுதாயமாக இருந்தவர்கள். ஆனால் அல்லாஹ் இந்த கலிமாவின் மூலமாக, நபியுல்லாஹ்வுடைய வாழ்க்கையின் ஊடாக, அல்லாஹ்வுடைய இறை வசனங்களை நம்பியதன் ஊடாக அந்த சமுதாயத்தை முழு உலகத்திற்கும் அல்லாஹ் ஒரு கண்ணியமான ஒரு சமுதாயமாக, ஒரு சிறந்த தலை சிறந்த ஒரு கூட்டமாக அல்லாஹ் ஆக்கி வைத்தான். அதில் ஒரு சாராராக இன்று எங்களையும் அல்லாஹ் வாழையடி வாழையாக முஸ்லிம்களாக, முஹம்மதீகளாக உலகத்தில் வாழ வைத்திருக்கின்றான் என்றால் இதற்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு வினாடியும் எங்களுடைய வாழ்க்கையின் படிப்பினை என்பதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே அந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் இருந்து நாங்கள் அந்த வாழ்க்கையை ஒரு படிப்பினையாக எடுத்துக் கொள்வதற்கு நம் அனைவரும் முயற்சிப்போமாக. எங்கள் அனைவருடைய நியத்துக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அந்த மறுமையுடைய நாளில் ஹவுலுல் கௌசரில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருக்கரங்களினால் தண்ணீர் குடிக்கின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக.
அவருடைய ஷஃபாஅத்திலே நம் அனைவருக்கும் பங்கு கிடைப்பதற்கு யா அல்லாஹ் நீயே எங்களுக்கு அருள் பாலிப்பாயாக. எந்த விதமான கேள்வி கணக்குமின்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து சுவனம் செல்கின்ற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் பாலிப்பாயாக. வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.